சென்னை மதுரவாயல் அருகே 4 மணி நேரம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 50 பேர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். பரதக்கலையின் பாரம்பரியத்தை கூறும் விதமாக பாவம், இசை மற்றும் தாளம் ஆகியவற்றுக்கு இணைந்தே பரதநாட்டியம் நடைபெற்றது. பரதநாட்டியத்தின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் சென்னை மதுரவாயல் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோயில் வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் 4 மணி நேரம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். இசையும் தாளமும் இணைந்த இந்த கலை நிகழ்வு ஒரு சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. மதுரவாயலில் பரதக்கலையின் பாரம்பரியத்தை கூறும் விதமாக 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் 4 மணி நேரம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். சென்னை மதுரவாயலில் பரதநாட்டிய கலை மற்றும் வரலாற்று கூறும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சி மதுரவாயலில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அபிநய வர்ஷினி, இசை மற்றும் நடன பள்ளி மாணவிகள் இணைந்து தொடர்ந்து 4 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி அசத்தியுள்ளனர். இந்நிகழ்வு ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாட்டிய நிகழ்வை ஒருங்கிணைத்த ராஜாராமன், காசிராமன் மற்றும் ஈஸ்வரி ஆகியோருக்கு ராபா உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் பிரசன்ன ராமானுஜம் உலக சாதனை புத்தகம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். அண்ணாநகர் முகப்பேறு பகுதியை சேர்ந்த அபிநய வர்ஷினி இசை மற்றும் நாட்டிய பள்ளியின் சார்பாக இன்று 4 மணி நேரம் தொடர்ச்சியாக பரதநாட்டியத்தில் ஒரு உலக சாதனை இன்னைக்கு அரங்கேறியிருக்கு. பரத கலையுடைய பெருமையை, தமிழகத்துடைய, இந்தியாவுடைய பாரம்பரிய கலையான இந்த கலையை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். இந்த கலை நம்முடைய பாரம்பரியம் என்பதை உலகுக்கு தெரிவிப்பதற்காக அபிநய வர்ஷினியுடைய குரு டாக்டர் ராஜாராமன் அவர்கள், காசிராமன் அவர்கள், குரு ஈஸ்வரி இவர்களுடைய பெரும் முயற்சியால 2 மாதங்களுக்கு மேல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த விழிப்புணர்வு உலகம் முழுவதும் சென்றடைவதற்காக அவங்க ஒரு பெரிய முயற்சி எடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இனி வருவது